திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் நெருங்கி வருகிறது. ஏழைகளுக்கு நாம் இலவசமாய் வஸ்திரங்களை வழங்குகிறோம். மிகப்பெரிய விருந்தினை எல்லா கூட்டங்களிலும் சனிக்கிழமை தோறும் நாம் வழங்க இருக்கின்றோம். இந்த நல்ல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் 2 கரங்களை நீட்டி உங்களை வாருங்கள் என்று வரவேற்கின்றது. வயதான காலத்திற்கும் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக என்னை அங்கே தொடர்பு கொள்ளலாம். எல்லா வசதிகளும் அவர்களுக்கு அங்கே இருக்கிறது. மிக சிறப்பான உணவு, மிக சிறப்பான ஜெபம் என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே ஆண்டவர் எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கின்றார். ஞாயிறுதோறும் அவர்கள் ஆராதனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். இந்த வாரம் சனிக்கிழமை சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து காலை 10 மணி முதல் நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். அநேக ஜனங்கள் வருகிறார்கள். இந்த மாதத்திலிருந்து ஒரே ஒரு கூட்டம்தான் சென்னையில், சாயந்தரம் கூட்டம் கிடையாது. எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கூட்டத்திலே சகோதரர் மங்கள்ராஜா அவர்கள் உங்களுக்காக நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவனுடைய வசனம் என்பது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அதனுடைய மகிமை குறித்து இந்த வசனம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய வசனம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது என்றால் இந்த பைபிளில் தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட வசதியெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு ஆண்டவர் இந்த பைபிளை அழகாக கொடுத்திருக்கின்றார். இந்த பைபிள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் அதை நாம் திறக்கலாம், படிக்கலாம், நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் அநேகருக்கு இந்த பைபிள் வீட்டில் இருந்தால் கூட அதை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதை பார்த்து நாம் அதிகமாக வருத்தப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எந்த நிலைமையிலும் இந்த வேதவசனம் நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தருவதாக, நமக்கு வாழ்க்கையில் வழி காண்பிப்பதாக, நம்முடைய ஐயங்களை தீர்ப்பதாக, நமக்கு சந்தோஷத்தை தருவதாக, ஆறுதலை தருவதாக அது இருக்கிறது என்பதுதான் இந்த நாளிலே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம். எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் பைபிள் உள்ள வசனங்களையும் கண்டிப்பாக நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விருத்தி அடைகின்றோம், ஐஸ்வர்யவான்களாக நாம் மாறுகின்றோம். எப்பொழுது பார்த்தாலும் இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு நான் வாசித்து கொண்டே இருப்பேன். இப்போ எபிரேயர் ஆரம்பிக்கிறோன்னா அதை 1வது அதிகாரத்திலேருந்து கடைசி வரைக்கும் வாசித்து முடித்தால்தான் அதை நான் மூடி வைப்பேன். இப்படியாக ஒரு பழக்கம் எனக்கு இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளவு வாசித்தாலும் அது போர் அடிப்பதில்லை. எத்தனை முறை வாசித்தாலும் அது போர் அடிப்பதில்லை. எபிரேயர் ஆக்கியோன் இந்த பைபிள் அவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு தெளிவாக நமக்கு காண்பிக்கின்றார். ஒரு மட்டன் கடைக்கு போவீர்கள் என்றால் அதை ஒவ்வொரு விதமாக அந்த பட்டயம் கத்தியை வைத்து அவர் பிரித்து எடுக்கின்றார். கால்கள், ஈரல், குடல் எல்லாத்தையும் தனித்தனியாக அந்த பட்டயம் வைத்தினாலே வெட்டுகிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட ஒட்டி இருக்கின்ற பெருமைகள், நம்மோடு கூட ஒட்டி இருக்கின்ற கோபங்கள், நம்மோடு கூட ஒட்டி இருக்கின்ற எரிச்சல்கள், சகிப்பற்ற தன்மைகள், இதை எல்லாத்தையும் வெட்டி நம்மை விட்டு அது பிரித்தெடுக்கிறது என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம்.
இவைகள்லாம் நம்மோடு ஒட்டியே இருக்கிறது. கோபங்கள் நம்மோடு ஒட்டியே இருக்கிறது. பொறாமைகள் நம்மிடத்தில் ஒட்டியே இருக்கிறது. இதையெல்லாம் இந்த பைபிள் வாசிக்க நம்மை விட்டு வெட்டி அதை எடுத்து நம்மை சுத்தமாக்கி கொண்டே வருகிறது. நம்முடைய வசனங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் பைபிளில் காணப்படுற வசனங்கள் எல்லாம் நல்ல மருத்துவராக இருந்து நம்முடைய பழைய ஜென்ம ஸ்பாவங்களை நம்மை விட்டு அகற்றி நமக்கு புது வாழ்க்கை தருவதாக இருக்கிறது. எனவே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக நீ தீங்கி நினையாதே. என்னை வாலிப வயதில் கவர்ந்த வசனங்களில் இதுவும் ஒன்று. நம்மோடு கூட ஃப்ரெண்ட்ஸாக எத்தனை பேர் இருக்காங்க, அச்சமின்றி வாசம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம துரோகம் நினைப்போம்னா அது எவ்வளோ தவறான காரியம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் போவாயானால் அது உனக்கு பாவமாக இருக்கும். எவ்வளவோ நல்ல வார்த்தை அல்லவா இது. உதவி செய்ய வேண்டும், உதவி செய்யவில்லை என்றால் கண்ணை மூடிக்கொள்வோம் என்றால் அது பெரிய பாவம் என்பதை அந்த நீதிமொழிகளிலே ஞானி எழுதுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வாலிப வயதிலே என்னை மிகவும் தொட்டவைகள். வாலிபனே, வாலிப மகளே, உங்களுக்கான வசனம் என்ன தெரியுமா? உன் கண்ணிமைகள் நேராய் நோக்க கடவுள். அது வலதும் இடது சாயக்கூடாது. ரோட்டில் போகும்பொழுது, நிறைய பேரை பார்க்கும் பொழுது கண்கள் அங்கே எங்கேயுமா போக வேண்டும் என்று துடிக்கும். ஆனாலும் கூட நேராய் நோக்க கடவுள். நமக்கு என்ன பாதையோ அதிலே தான் நம்ம போகணும். இது போன்ற சகல வசனங்களையும், இதுபோல சகல வார்த்தைகளையும் இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே நாள்தோறும் நாம் இந்த பைபிளை எடுத்து வாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பழைய கழிவுகளெல்லாம் கழிக்கப்பட்டு நாம் புதிய படைப்பாக மாற்றப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. பாருங்கள், 13ஆம் வசனம் இப்படி சொல்லி, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது, அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இரு முகத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. நேரில் பார்க்கும்பொழுது பிரைஸ்லாட் பிரதர், பிரைஸ்லாட் சிஸ்டர்மாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள விட்டு கடந்து போன பிறகு நம்மளை கேவலமாக பேசுவாங்க, தரக்குறைவாக பேசுவாங்க. இன்னும் அநேகர் வெளியே பார்ப்பதற்கு நல்லவர்கள் போல தோற்றமளித்துக் கொள்வார்கள். அந்தரங்க வாழ்க்கை அது கரை நிறைந்ததாக இருக்கும், பாவம் நிறைந்ததாக இருக்கும். நாகமான் வெளியரங்கத்தில் பார்ப்பதற்கு மிகவும் பெரிய படைத்தளபதியாக இருந்தார். ஆனால் அவருடைய வெளியே தெரியாத பாகங்களிலே குஷ்டரோகம் இருந்தது போல அநேக வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் குஷ்டரோகிகளாக இருப்பதை நான் காண்கிறோம். குஷ்டரோகிகள்னால் அந்த வியாதி கிடையாது, அந்த பாவங்கள், விட முடியாத பாவங்கள், அவர்களை அலைக்கழிப்பதை காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற பொழுது எதையும் மறைக்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே மறைவானது கிடையாது. சகலமும் வெளியரங்கம் நிர்மாணமாக இருக்கிறது. யாரும் போய் ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்கவே முடியாது. மனுஷர்கிட்ட மறைச்சிடலாம், மனுஷரில் ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அதே போல் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு வெளியே சிரித்து கொண்டு வாழலாம், வெளியே யாருக்கும் உங்களுடைய கவலைகளை காண்பிக்காதபடி நீங்கள் வாழலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்காது நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையை வச்சுருக்கீங்க, எவ்வளோ கவலையை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. அவர் அதை அழகாக கண்டுபிடித்து, மகனே மகளே, உலகத்துக்கு உன் பிரச்சனை தெரியட்டா கூட, உன் வேதனை தெரியட்டா கூட, உன் பயங்கள் தெரியட்டா கூட எனக்கு தெரியும்ப்பா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியுமா, நீ கவலைப்படாத என்று சொல்லி அதை சரியானபடிக்கு சரி செய்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விசாரங்கள் தெரியும், கவலைகள் தெரியும், வேதனைகள் தெரியும். நாம் வடிக்கிற தனிமையில் வடிக்கிற கண்ணீரை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர்கிட்ட அதை மறைக்குங்கிற அவசியமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, தங்களுடைய பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாது, தன்னுடைய கஷ்டங்கள் வெளியே தெரியக்கூடாது, தன்னுடைய பலகீனங்கள் வெளியே தெரியக்கூடாது என்று அநேகர் வாழ்கிறார்கள். என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துவிடும். அதை மறைத்தும் ஒன்று ஆகப்போவதில்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரே நாளிலே நம்மளை பார்த்த மாத்திரத்தில் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுற வேதனைகள் எல்லாம் அவர் தெளிவாக அறிவார். அவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு அவர் விடுதலை தருகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர்கிட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது. தம்பி, தங்கச்சி, ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. அம்மா அப்பாவுக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம், அவர்கள் அப்பாவிகளாக இருக்கலாம், நீ செய்கிற தவறான காரியங்களை, பாவத்துக்குரிய காரியங்களை பெற்றோர்கள் கூட அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. அதை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். அவருக்கு முன்பு எதுவும் அங்கே ஒளிப்பெருக்கியில் கேஆசி நாகமாட்ட போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சார். முடிந்ததா? வந்த உடனே எங்கப்பா போனேன் அப்படின்னு சொல்லி எலிசா கண்டுபிடித்து கேட்டார்.
தேவனுக்கு முன்பதாக யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஆதாமும் ஏவானும் பாவத்தை செய்துவிட்டு பழத்தை தின்றுவிட்டு மறைந்து கொள்ளலாம், ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். முடிந்ததா? ஆண்டவர்கிட்ட அதை ஒழிக்க முடிந்ததா? முடியாது. மனிதர்களிடத்தில் இதை தப்புகளை செய்ய தப்பி விடலாம். சட்டத்தின் பிடியிலிருந்து, போலீஸின் பிடியிலிருந்து, சட்டத்தில் உள்ள ஓட்டைகளின் மூலமாய் தப்பலாம். ஆண்டவர்கிட்ட யாரும் தப்ப முடியாது. ஒரு கோட்டொன்று இருக்குது, அது விடாது என்று சொல்லி ஆண்டவர் விடமாட்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரித்துக்குரியவர்களை 15வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பார்த்தீங்களா, நம்முடைய பலகீனங்களை குறித்து அவர் பரிதாபப்படுறாரு. அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது 33 வருடங்கள் அவர் ஒரு தச்சனுக்கு மகனாக அவர் வாழ்ந்தார். ஊழியம் 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஊழியம் செய்தார். இப்படியாக ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். ஒரு பக்கம் தெய்வகுமாரன், இன்னொரு பக்கம் அவர் மனுஷகுமாரனாக இருந்தபடியினாலே நமக்கு இருந்தது போலவே தாகம், நமக்கு இருந்தது போலவே பசி, நமக்கு இருந்தது போலவே எல்லா பலகீனங்களும் அவருக்கு இருந்தது. நம்மை போலவே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். வாழ்ந்த பொழுது அவருக்கு பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் வந்தன. ஆனாலும் கூட எல்லா சோதனையும் அவர் ஜெயித்து அவர் எந்த விதத்திலும் பாவமில்லாத ஒரு ஆண்டவராக இருந்தாரா. நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் நம்ம ஆச்சரியப்பட வைப்பது, அவர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா சோதனைகளையும் அவர் கடந்து போனார். ஆனால் சோதனைகளை அவர் ஜெயித்தார். யோசேப்பு சோதனையை கடந்து போனார். போத்திபாரின் மனைவி மூலமாக அவருக்கு சோதனை வந்தது. ஆனால் அதை ஜெயித்து எடுத்தார். அந்த பாவத்தில் அவர் விடவில்லை. ஆண்டவருக்கு முன்னோடியாக யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு வந்தபோது அவர் 33 வருஷங்கள் எந்த பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று அவர் கேட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு தூய்மை இருந்தது. கண்களின் தூய்மை குறித்து பேசினார், இதயத்தின் தூய்மை குறித்து அவர் பேசினார். ரித்துக்குரியவர்களை நிறைய பாவ சோதனைகள் உங்களுக்கு இருக்கலாம். வேலைக்கு போகும் பொழுதும் படிக்க போகின்ற இடங்களில் பாவங்கள் தேடி வரலாம். ஆனாலும் கூட எல்லா விதத்திலும் உங்களைப் போல சோதிக்கப்பட்டு பரிசுத்தராக இருக்கிற ஆண்டவர் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். இந்த சோதனைகளை நானும் ஜெயிக்க வேண்டும் அப்பா, எனக்கும் நீங்கள் ஆண்டவரை வல்லமை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். அப்படி மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்களும் கூட அவரை போல சோதனைகளை ஜெயிக்கின்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். நிறைய நண்பர்கள் சாராயம் குடிப்பதை, மதுபானம் குடிக்கிறதை விடுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 மாதம் 6 மாதம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நண்பர்கள் குடிக்கும் பொழுது அவங்களும் அந்த பாவத்தில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நிற்க முடிவதில்லை. எத்தனை பேர்கள் சேர்ந்து குடித்தால் என்ன, நீங்கள் அது தொடாமல் இருங்கள். அது பலத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையை ஜெயித்தார். நீ குடிப்பா, நீ வச்சுக்கப்பா, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், இது எனக்கு தகுதி இராது என்று சொல்லி நாம் அதிலிருந்து வெளியே வருகிறவர்களாக நான் காணப்பட வேண்டும். பிரித்துக்குரியவர்களை கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நம்ம ஏற்ற நேரத்தில் நமக்கு சகாயம் கிடைக்கணும்னா, கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரக்கடவும். அவர் ரெடியாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்வதற்காக ரெடியாக இருக்கிறார். அவர் நம்மளை மாதிரி சோதிக்கப்பட்டதுனால நம்முடைய சோதனைகள்லாம் எவ்வளோ கொடூரமாக இருக்கும், வியாதி எவ்வளோ கொடூரமாக இருக்கும், மனுஷர்கள் எவ்வளோ பொல்லாதவர்களாக இருப்பாங்க, நெருக்கங்கள் கடன் பாரங்கள் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அதனால் நமக்கு சகாயம் கிடைக்கும்படியாக, இரக்கம் கிடைக்கும்படியாக ஆண்டவரே இவைகளில் என் வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும், எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று சொல்லி தைரியமாய் கிருபாசன தண்டையில் நாம் சேர கடவோம். எப்போ நானும் ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்கவே வேண்டாம். சாத்தான் சொல்லுவான், நீ பாவம் செஞ்சுருக்கிற. சாத்தான் சொல்லுவான், நீ பாரு அப்படி பண்ண இப்படி பண்ண, உனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, நீ கிருபாசன தண்டையில் சேருவதற்கு என்ன உனக்கு தகுதி இருக்கிறது, நீ ஜெபம் பண்ணாத, அவர் எவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவர் தெரியுமா என்று நம்மை ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த பிசாசானவன் சொல்லுவான். ஆடு நினைக்கிறதே என்று ஓனாய் கவலைப்பட்டதான். சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ஊழியத்தில் ஒரு பேய் உண்டு, ஒரு பிசாசு. அது ஒரு சௌரிக்குள்ளே இருந்தது. அது ஆறாவது நடந்த உடனே அது வெளியே வந்துடும். வந்து ஸ்டேஜில் வந்து என் பக்கத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்து, உனக்கு என்ன தகுதி இருக்குது ஸ்டேஜில் நிற்கிறது, இந்த மேடையில் நிற்க உனக்கு என்ன தகுதி, பாட்டு பாடுறவங்க, வொர்ஷிப் பண்ணுறவங்க எல்லாரையும் பார்த்து பயங்கரமாக திட்டுவோம். அவங்க பயந்து இறங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற பிசாசுக்கு தகுதி இருக்கா ஸ்டேஜில் ஏறுறதுக்கு? அதுக்கு இல்லை. ஆனால் அது எல்லாரையும் பார்த்து குறை சொல்லுது, உனக்கு என்ன தகுதி இருக்குது,
இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, அவனுக்கு என்ன தகுதி இருக்குது. இதுதான் இந்த உலகத்து மக்கள். பிசாசு எப்பொழுதுமே அப்படிப்பட்டவனாகவே இருக்கு. குற்றம் சுமத்துகிறான். உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அவன் கேட்கிறான். அந்த நேரத்திலெல்லாம் நாம் ஆண்டவரண்டை வருவதற்கு இந்த வசனம் ஏதுவாக இருக்கிறது. நான் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். நம்ம தயங்கணுங்கிற அவசியமே இல்லை. எப்பொழுது கவலைகள் நெருக்கினாலும், எப்பொழுது வியாதிகள் நெருக்கினாலும், எப்பொழுது இந்த உலகத்தில் கடன் பாரங்கள் நம்மை நெருக்கினாலும், என்ன செய்வோம் என்று தெரியாதபடி தவிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். பிரித்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே உங்களிடத்தில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை போய் அந்த கஷ்டத்தின் மத்தியில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது நிச்சயமாக நீக்குவார். வியாதியை ஆண்டவர்கிட்ட போய் கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு தாங்க முடியலப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த வியாதியை செலவழிக்கிறதுக்கு எனக்கு பணம் இல்லைப்பா, என்னால் அடைய முடியலப்பா, மணிக்கணக்காக நாள் கணக்காக ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடக்க முடியலப்பா, நீங்கள் போய் சொல்லுவீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த ராஜா உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவார். கடன் பாரங்களை தாங்க முடியல, அவங்க பேசுகிற வார்த்தைகளை தாங்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அந்த கடன் பாரங்கள்லேருந்து ராஜா உங்களுக்கு விடுதலை தருவார். அந்த கடன்களை தள்ளி விடுவார். உங்களுக்கு புது வாழ்வு தருவார். பாவங்களை எனக்கு விட முடியல, பாவங்கள் என்னை ஒட்டி கொண்டிருக்கிறது, பாவங்கள் என்னை தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி நீங்கள் கதறுவீர்கள் என்றால் அந்த பரமராஜா கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த பாவங்களை உங்களை விட்டு நீக்குவார். பாவங்கள் மன்னிப்பு கிடைக்காதா, பாவ மன்னிப்பு கிடைக்காதா, பாவ பிரயாச்சத்தம் கிடைக்காதா என்று இன்றைக்கு எத்தனை பேர் எங்கெல்லாமோ செய்த பாவத்தை நினைத்து ஒரு கட்டத்திலே அவர்கள் வருந்தி பாவ மன்னிப்பிற்காக அலைந்து தெரிகிறாங்க. ஒரு காலத்தில் பாவ மன்னிப்பில் அவங்க நினைக்கல, எவ்வளவோ பாவம் செய்தாங்க, அக்கிரமம் செய்தாங்க. இப்போது வயதான பிறகு, பிரச்சனைகள் வந்த பிறகு, பிள்ளைகள் வந்த பிறகு அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை, அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து, இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்து போய்விடும் என்பதை உணர்ந்து பாவ மன்னிப்புக்காக இன்றைக்கி எத்தனையோ கோடி கோடி பேர் அணைந்து திரிகிறாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபாசன தண்டையில் அமர்ந்திருக்கிறார். அவரிடத்தில் போய் இந்த பாவியாக என்னை ஏற்றுக்கொள், என் பாவங்களை மன்னியும் என்று கதறுகிற பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிற தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே வல்லமை உண்டு. ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே வல்லமை உண்டு, இது யாருக்கும் கிடையாது. அதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. பரலோகத்தின் வாசல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரே இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அவர் தான் வழி காமிக்கணும். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும். சத்துரு குற்ற உணர்ச்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். 20 வருஷங்களுக்கு நீங்கள் முன்பதாக செய்த பாவங்கள், 40, 50 வருஷங்களுக்கு முன்பதாக செய்த பாவங்களை அங்கே அவன் காண்பித்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் கூட இதெல்லாம் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு தேவையான பலனை, மன்னிப்பை, அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுப்பாராம். ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் ரொம்ப காலமாக ஊழியம் செய்து, முதல்ல துன்மார்க்கமாக வாழ்ந்து, அதுக்கப்புறம் ஊழியம் செய்து அவர் மறிக்கிற தருவாய் வந்த பொழுது சாத்தானானவன் ஒரு பேப்பரில் ஒரு வாலிப காலங்களை செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்தானா, நீ அந்த பாவத்தை செஞ்சா, இந்த பாவத்தை செஞ்சா, நீ எப்படி பரலோகத்துக்கு போவ, உனக்கு பரலோகத்துக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்தானா. உடனே அவர் வீட்டில் ஓடி போய் சிகப்பு இங்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தாள்கள் எல்லாத்துலேயும் ஊற்றினாரா. நான் செஞ்சது பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனால் இயேசுவின் ரத்தம் இந்த பாவங்களை அழிக்க வல்லமை படைத்தது, எனக்கு மன்னிப்பு கொடுக்க வல்லமை படைத்தது என்று அவர் கர்ஜித்தாரா. என்ன ஆச்சு பார்த்தீர்களா? அவருக்கு உடனடியாக விடுதலை கிடைத்து விட்டு, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், கண்ணுளைத்த வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே சோத்திரம், ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே, ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அப்பா, நம்முடைய சோத்திரம் கிருபைக்காக ஒப்பு கொடுக்குறோம்.
நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கும்போது நாங்கள் ஏன் பயப்படணும்ப்பா? மலை மாதிரி எங்களுக்கு பக்கமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் நடத்துவீங்க. எங்களுடைய அறிவு சாகட்டும், எங்களுடைய மாம்சம் சாகட்டும், எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு இப்படி தான் ஆகுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு கர்த்தாவே சாகட்டும். எங்களுடைய மாம்சத்தில் நாங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களும் அது தோல்வியாகவே வருகிறது. ஆனால் நீங்கள் நடத்துகிற பாதிக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, உம்மோடு கூட இசைந்து வாழுகிற பொழுது, நீர் இழுக்கிற எழுப்புகளாக நாங்கள் வரும் பொழுது, ஒரு சிறு குழந்தையை போல மாறுகும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் என்ன செஞ்சாலும் சரியாகத்தான் செய்வீங்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை எங்களுக்கு வரும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு நீ வெற்றி தருகிறது. அதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த வியாதி, ஆட்கொள்ளி வியாதி வந்து விட்டது, கேன்சர் வந்து விட்டது, கிட்னி ஃபெயிலியர் வந்து விட்டது, ஐயோ இவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை என் பிள்ளைக்கு வந்துருச்சு, அவளுக்கு திருமணம் உடைஞ்சி போச்சு, ஐயோ அவனுக்கு எத்தனை லட்சம் போட்டு இந்த படிப்பை நான் அவனை சேர்த்து விட்டேன், திரும்பி வந்துட்டானே, எத்தனையோ லட்சம் போச்சே, ஐயோ என் பிள்ளை போதைக்கு அடிமையாக இருக்கிறானே, ஐயோ என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த விபத்து வந்து இப்படியாக அவன் அடிபட்டுட்டானே, ஐயோ இந்த பொல்லாத மனிதர்கள் என் பிள்ளையை துரத்தி வராங்களே, என் வாலிப மகள் இப்படியாக வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் சொல்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி பலவிதமான கவலைகளோடு உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு புரியவே இல்லை, கர்த்தர் ஏன் இப்படி நடத்துகிறாரு, ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட தோல்விகள் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கேள்விகளோடு இருக்கிறாங்கப்பா. ஆனாலும் கூட இதுதான் கர்த்தர் நடத்தி செல்கிற பாதை. சீக்கிரத்தில் இவைகள் எல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போய் விடும் என்பது அவர்களுக்கு தெரியல. என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை நன்மையாகவே முடிய பண்ணுவீர். எங்களுக்கு ஒரு காலம் நீங்கள் தீங்கு செய்ய மாட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அனுபவிக்கிற வெட்கங்கள், அவமானங்கள், நாங்கள் அனுபவிக்கிற தகப்பனை வேதனைகள், எங்களுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. நீர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனவே பாடுபடுகிற, சோதிக்கப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தனிமையில வாடி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்த பிள்ளைகளுக்காக, ஏமாற்றங்களை, துரோகங்களை சந்தித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. மிகுந்த பெரிய உயரத்திலிருந்து கீழே விழுந்தவர்களுக்காக, பிசினஸ்ல கோடியாய் சம்பாதித்து இன்றைக்கு ஒன்றிலேயே என்று அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றையும் இழந்து போனேனே, என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று கதறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பல மடங்கு அவர்களுக்கு திரும்ப கொடுத்து, யோபுவை ஆசீர்வதித்தது போல அவர்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா? உயர்த்துங்க. வியாதிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், ஆட்கொள்ளி வியாதிகள் அதிசயமாய் மறைந்து தெய்வீக சுகத்தை தாருங்க. உம்மால் சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்று உண்டோ ராஜா? இல்லவே இல்லை. ராஃபா சுகம் தார். கேட்குற பொழுதே பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தார். நிம்மதியாக தூங்கட்டும், சாப்பிடட்டும், செரிமானம் ஆகட்டும், நடக்கட்டும், வேலை செய்யட்டும். அவர்களுடைய கலக்கங்கள், கெட்ட சொப்பனங்கள் இப்பொழுது நீங்கி போகட்டும். ஏசப்பா, நீண்ட கால காத்திருத்தல் இப்பொழுதே மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாங்கிட்டு, சொந்த வீட்டை தாரும், திருமண காரியம் வாங்கிட்டு, குழந்தை செல்வம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தராகி அன்று பெரியவர்களை காத்துக்கொள்ளுங்க. கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அன்று போதையிலிருந்து விடுதலை தாருங்க. வேலை வாய்ப்புகளை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தர, கட்டன் எனப்பட்ட அந்த முள் உடையட்டும் ராஜா, உடையட்டும். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்த காலத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். செய்வனைகள், ஏவர்கள், பிலிசுனிகள் அழிந்து போகட்டும் அப்பா. அப்படியே தகப்பனே, இதனாலும் கூட உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதி. எங்கள் தாய் திருநாட இந்தியாவையும் தமிழ்நாட்டை ஆசீர்வதி. அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லோரையும் ஆசீர்வதி. எல்லாரும் ஊழியக்காரங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆண்டவரை தோத்திரம் ஐயா. இந்த நாளில் தகப்பனை சோத்திரம் ஐயா. ஆண்டவரை சோத்திரம்ப்பா. இந்த நாளில் நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, அறிமுகப்படுத்துகிற, கொடுக்கிற, நேசிக்கிற, தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அடைக்கலான் குருவி இல்லத்தில் எத்தனையோ பேர்களுக்கு இடம் இருக்கிறது. தங்குவதற்கு முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. வேலை செய்ய நல்ல மனமுடைகளை அழைச்சிட்டு வாருங்க. ஆண்டவர் கட்டுமான பணிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என்று குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. மகிமைப்படுகிற ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியம், வல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.
போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா.